தேவனுடைய வார்த்தை சொல்லுகிறது, மனுஷன் அப்பத்தினால மாத்திரமல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று எழுதியிருக்கிறது. இதில் எழுதியிருக்கிற வார்த்தைகளை நான் விசுவாசிக்கிறேன். இயேசுவின் நாமத்தில் எல்லா நன்மைகளையும் பெற்றுக்கொள்வேன். ஆமென். திருப்புவோம் மல்கியா 3ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம். என் ஆலயத்தில் ஆகாரம் உண்டாயிருக்கும்படி தசமபாகங்களை எல்லாம் பண்டசாலையிலே கொண்டு வாருங்கள். அப்பொழுது நான் வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் உங்கள் மேல் ஆசீர்வாதத்தை வருஷிக்க மாட்டோனவென்று அதனால் என்னை சோதித்து பாருங்கள் என்று சேனைகளின் கர்த்தர் சொல்லுகிறார். ஆமென். இந்த அக்டோபர் மாதத்தில் கர்த்தர் கொடுக்கிற வாக்குத்தத்தம் வானத்தின் பலகனிகளை திறந்து. ஆமென். கரங்களை தட்டி கர்த்தர் நன்றி சொல்லுவோம். வானத்தின் பலகனிகளை திறந்து. ஆமென். அப்படின்னா நமக்காக கர்த்தர் ஆசீர்வாதத்தின் கதவுகளை இந்த மாதத்தில் திறக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ ஆசீர்வாதத்துக்கு சொந்தக்காரர் அவரு. ஹல்லேலூயா. அந்த ஆசீர்வாதத்தை எனக்கு கொடுக்கும்படியாய் கர்த்தர் இன்னைக்கு வாசல்களை நமக்காக என்ன பண்றாரு? திறக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. இன்னொரு முக்கியமான காரியம், அப்போ வானத்தின் பலகனிகளை திறந்து அப்படின்னு சொல்லும்போது உங்களுக்கு புரியலன்னா ஆங்கில பைபிளை சொல்லுது ஃப்ளட் கேட்ஸ் அப்படின்னு சொல்லி வெள்ளப்பெருக்கு, ஆசீர்வாதத்தின் வெள்ளப்பெருக்கை கர்த்தர் நமக்காக திறக்கிறாராம். ஆமென். அப்போ ஆசீர்வாதத்துடைய வெள்ளப்பெருக்க நாம் அனுபவிக்கக்கூடிய மாதம். ஆமென். உங்களுக்கு தெரியும், வெள்ளங்கள் வந்துச்சுன்னா எந்த அளவுக்கு சேதப்படுத்தும், எந்த அளவுக்கு அது நிரப்புன்னு சொல்லி. அப்போ ஆசீர்வாதத்தின் அந்த ஆசீர்வாதத்தை வெள்ளப்பெருக்கு போல எனக்குள்ளார திறந்து என்னை ஆசீர்வதிக்க அவர் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். சரி, அதில் இன்னொரு முக்கியமான காரியத்தை இன்னைக்கு பார்க்குறோம். ஒன்லி திறக்கிறது மாத்திரம்தான் பார்க்குறோம். அதுக்கு முன்னாடி நிறைய காரியம் இருக்குது, அதை பார்க்கல. வானத்தின் பலகனிகளை திறக்கிறார். ஆமென். அப்போ பிளட் கேட் சொல்லும்போது வெள்ளப்பெருக்கு, வானத்திலுடைய எல்லா ஆசீர்வாதங்களின் மூலமாக என்னை ஆசீர்வதிக்கக்கூடிய மாதமாக என்ன பண்ணுது? அது இருக்குது. ஆமென். அப்போ அவரை பற்றி பைபிள் சொல்லுது. வெளிப்படுத்தின விசேஷம் 3ஆம் அதிகாரத்தில் சொல்லப்படுகிறது இவ்விதமாய். அவர் எப்படிப்பட்டவரா? 7ஆம் வசனம். பிலதெல்பியா சபையின் தூதனுக்கு நீ எழுத வேண்டியது என்னவெனில், பரிசுத்தம் உள்ளவரும் சத்தியம் உள்ளவரும் தாவீதின் திறவுகளை உடையவரும் ஒருவரும் பூட்டக்கூடாதபடிக்கு திறக்கிறவரும் ஒருவரும் திறக்கக்கூடாதபடிக்கு பூட்டுவருமாய் இருக்கிறவர் சொல்லுகிறதாவது. ஆமென். இங்க சொல்றாரு, வானத்தின் பலகனிகளை நான் திறக்கிற அந்த மாதத்துல திறக்கும் போது அதை யாரும் பூட்ட முடியாது. நான் பூட்டுனா அதை யாரும் திறக்க? அப்ப ஆசீர்வாதத்தின் கதவுகளை தேவன் திறக்கும் போது அதை யாரும் பூட்ட? அப்ப அவர் சொல்ற தன்னை எப்படி வெளிப்படுத்தார்? வெளிப்படுத்த விசேஷத்துல நான் பூட்டுனா யாரும் திறக்க முடியாது, நான் திறந்தா யாரும் பூட்ட முடியாது. அப்ப இந்த ஆசீர்வாதத்தின், அதாவது இந்த மாதத்துல ஆசீர்வாதத்தின் மதகுகளை கர்த்தர் நமக்கு திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை நமக்கு கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அப்போ ஒரு மிகப்பெரிய பெருக்கத்தையும், ஒரு மிகப்பெரிய ஆசீர்வாதத்தையும், ஒரு மிகப்பெரிய நன்மையும், ஒரு மிகப்பெரிய ஏராளத்தையும் காணக்கூடிய அனுபவிக்கக்கூடிய மாதம் என்ன பண்ணுது? இருக்குது. ஆமென். அப்போ உங்களுடைய எண்ணத்துல கண்டிப்பா இன்னைக்கு இந்த மாதத்துல எனக்காக ஆசீர்வாதம் திறக்கப்படுகிறது. அது வானத்தின் பலகலின் திறக்கப்படுகிறது. அது வெள்ளப்பெருக்கு போல என் வாழ்க்கையில அது பலிக்க போகுது. அது மாத்திரமல்ல, அவர் எப்படிப்பட்டவர் தெரியுமா? எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்கவே முடியாது. ஆமென். ஏன்னா நம்ம ஊழியத்துல வரும்போது நிறைய நம்முடைய மைண்ட்ல பிசாசு கொண்டு வந்து வச்சுது என்னன்னா, நமக்கு வர ஆசீர்வாதத்தை அவங்க தடுக்கிறாங்க, இவங்க தடுக்கிறாங்க, இவங்க பண்றாங்க, அவங்க பண்றாங்க அப்படின்னு நமக்கு அது வந்துருது. ஏன்னா நமக்கு ஒரு சில காரியங்களை செய்வதற்காக வரவங்களும் என்ன பண்றாங்க? அதை சொல்றாங்க. எத்தனையோ பேர் உங்களுக்கு செய்ய வேணாம்னு சொன்னாங்க, நாங்க தான் என்ன பண்றோம், உங்களுக்கு செய்ய வரோம் அப்படின்னு சொல்றாங்க. ஆனா செய்ய வந்தவங்க செஞ்சாங்களான்னா செஞ்சதும் இல்லை. அப்போ என்னுடைய மைண்டில் என்ன ஆயிடுச்சுன்னா, அவங்க எனக்கு வர ஆசீர்வாதத்தை அவங்க தடுக்கிறாங்க, இவங்க தடுக்கிறாங்கன்னு தான் எண்ணம் அதிகமாகிடுச்சு தவிர யாரும் அதை தடுக்க முடியாது என்ன பண்ணல வரல. ஆனால் ஒரு நாள் வந்துச்சு, எனக்கு வர வேண்டிய ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது. அதனால
நீங்க எங்களுக்கு கொடுக்க வேண்டிய அவசியம் இல்லை. யாரும் தடுக்க முடியாதுன்னு என்னைக்கு எனக்குள்ளார வர ஆரம்பிச்சிச்சோ, எண்ணங்கள் நிறைய ஆரம்பிச்சோ, வார்த்தைகள் வர ஆரம்பிச்சோ, அப்போதான் எல்லா தடைகளையும் கர்த்தர் உடைச்சு கொண்டு வந்து ஆசீர்வாதத்தை என்ன பண்ணார். அல்லேலூயா. இந்த மாலை வேளை உங்களுக்கு இந்த மாதம் முழுக்க உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய சிந்தைகளும் உங்களுடைய வார்த்தைகளும் தேவனுடைய ஆசீர்வாதத்தை தடுக்கக்கூடிய அளவுக்கு இருக்கக்கூடாது. அப்படி தடுக்கக்கூடிய அளவுக்கு உங்க எண்ணங்க இருந்துச்சுன்னா அவரே வந்தாலும் அதுக்கு மேல செய்யவே முடியாது. அப்ப கர்த்தர் நமக்குள்ள இறங்கி காரியங்களை செய்யணுமா, நீங்க சொல்லணும். எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை யார் தடுக்க முடியாது. ஏன்னா என் ஆண்டவர் எப்படி தெரியுமா, யாரு பூட்டுனா கூட அதை திறக்கிறவர் என்ன பண்றார், இருக்கிறார். ஹல்லேலூயா. அவர் திறந்தார்னா அதை யாரும் பூட்ட. அப்ப எனக்காக இன்னைக்கு வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் கொட்டுன்னு கொட்ட போறாரு. ஹல்லேலூயா. அதான் அது சொல்லும்போது கொடுங்கள் அப்போது உங்களுக்கு கொடுக்கப்படும் சொல்லும்போது ஒன்று சொல்றாரு பாருங்க, அமுக்கி குலுக்கி சரிந்து விடும்படி சொல்றாரு. அப்ப கர்த்தர் கொடுக்கும்போது எப்படிதான் கொடுப்பாராம், சரிந்து விழும்படி இடங்கொள்ளாமல் போக மட்டும். அப்ப இது வரைக்கும் நம்முடைய மனது எண்ணத்துக்குள்ளார அது செல்லாம இருந்துச்சுன்னா இடம் வெறுமையா தான் என்ன பண்ணும் இருக்கும். நான் காலையில் அங்க சொல்லும் போது சபைக்கு சொன்ன, கீழப்பரம்பு சபைக்கு ஆண்டவர் சொல்றாரு, மந்தை பெருகிறது போல மனுஷங்களை பெருக பண்ணுவேன். அப்ப பெருக்கத்தை கர்த்தர் என்ன பண்ணுவாரு, கொடுப்பார். இந்த இடம் கொள்ளாம அளவுக்கு ஆத்துமாக்கள் என்ன பண்ணுவார், கர்த்தர் நிரப்புவார்னு ஆசீர்வாத வார்த்தைகளை பேசிட்டு வந்தோம். அப்ப யோசிச்சு பாருங்க, எனக்குள்ளார அது வரணும், என் மைண்டுக்குள்ளார வரணும். இப்ப நீங்க நினைக்கணும், அதே போல என்னுடைய வாழ்க்கையில வரக்கூடிய தடைகளை உடைத்து போடுகிற தேவன் எனக்கு முன்னாக என்ன பண்றாரு, போய்கிட்டே இருக்கிறாரு. அவர் போறதால எனக்கு எந்த தடை என்ன பண்ணாது சொல்லுங்க, எனக்கு தடை கிடையாது. தடைகளை உடைத்து போடுகிற தேவன் எனக்கு முன்னாக கடந்து போகிறார். ஆமென். அப்ப நல்லா விளைக்கணும், இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை திறந்து கொட்டுகிறவர். பக்கத்தில் சொல்லுங்க, ஆசீர்வாதங்களை உங்களுக்காக கர்த்தர் திறக்கிறார். சொல்லுங்க, ஆசீர்வாதங்களை உங்களுக்காக கர்த்தர் திறக்கிறார். சமூகத்தில் உனக்கு கர்த்தர் ஆசீர்வாதத்தை திறக்கிறார். ஹல்லேலூயா. அவன் சொல்றான், நானே ஒரு ஆசீர்வாதம் தான் பிரதர்னு. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப ஆசீர்வாதத்தின் மதகுகளை கர்த்தர் திறக்கிறார். ஆமென். இப்ப வீராரண ஏரில தண்ணி வந்துச்சுன்னு வச்சுங்களேன், அங்கே திறக்கும் போது வெறும் சிதம்பரம் தாலுக்காக மாத்திரம் வரல, வரும்போதே காட்டுமணி தாலுக்காக போகுது, அந்த பக்கம் ஸ்ரீமுஷ்ணம் தாலுக்காக போகுது, இந்த பக்கம் பரங்கிப்பேட்டை தாலுக்காக போகுது, இந்த பக்கம் என்னது புவனகிரி தாலுக்கா போகுது. கிட்டத்தட்ட 4 தாலுக்காவுக்கு அந்த ஏரியிலேருந்து நீர்ப்பாசனம் என்ன பண்ணுது, செல்லுது மாத்திரமல்ல, எல்லா இடங்களிலும் விளைச்சல் என்ன பண்ணது, கொடுக்குது. யோசிச்சு பாருங்க, ஏதோ சாதாரணமா திறக்கிற மாதிரி இருக்கும், ஆனால் அசாதமான காரியத்தை இந்த 4 தாலுக்கால என்ன பண்ணுது. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு உங்களுடைய மைண்டிலும் எண்ணத்திலையும் கர்த்தர் எனக்கு வரக்கூடிய ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்க முடியாது. தடுக்கக்கூடிய அதிகாரம் இல்ல. ஏன் இல்லைன்னா அந்த மதுகுல தண்ணி அங்கேருந்து நிரம்புது பாருங்க, அதை திறக்கலாம் என்னதான் ஆகும், உடைச்சிக்கிட்டே வந்துடும், உடைச்சிக்கிட்டே. அப்ப யோசிச்சு பாருங்க, அதாவது வானத்தின் பலகணிகளை உடைத்து உனக்கு நான் திருப்ப ஆசீர்வாதங்களை உனக்கு கொண்டு வர நான் போதுமான தேவன் என்ன பண்றேன். அப்ப இதெல்லாம் எப்படி நடக்கும்னா, என் மனதிலும் எண்ணத்திலையும் உள்ளத்திலையும் அதை என்னை ஆதிக்கம் செலுத்தணும். செவ்வாய்க்கிழமை சொல்லலையா, வார்த்தைகள் எனக்குள்ளார ஆளுகை செலுத்தணும். ஆளுகை செலுத்தும் போது எனக்குள்ளார இருக்கிற தடையான எல்லா எண்ணங்களையும் நானே உடைச்செறிவேன். அல்லேலூயா. நீங்களே உடைத்தெறிய முடியும். அப்ப இது வரைக்கும் ஏன் இதை நடக்கலைன்னா, எனக்குள்ளார ஒரு எண்ணம் என்ன பண்ணு தடையாவே இருந்துகிட்டு இருக்குது. நான் அடிக்கடி சொல்லுவேன், கிராமத்தில் இருக்கிறோம், யாரும் உதவி இல்லை, நம்மகிட்ட அரசாங்க வேலையில் இருக்கவங்க யாரும் இல்லை, ஏதோ ஒரு தடை என் மைண்டில் கூட என்ன பண்ணும் இருக்கும். ஏதோ தடை வரும்போது கர்த்தருடைய ஆசீர்வாதம் எனக்குள்ளார ஃப்ளோவா வந்துகிட்டே இருக்கிறதுக்கு என்ன பண்ணல முடியல. ஆனா இந்த மாதம் நான் நம்புறேன், இந்த மாதத்துல நான் விசுவாசிக்கிறேன், நீங்களும் விசுவாசிங்க. சொன்னது போல விசுவாசம் நல்ல போராட்டம் நீங்க என்ன பண்ணுங்க, விசுவாசத்துல போராடுங்க. விசுவாசத்துல போராடும் போது விசுவாசம் உங்களுக்குள்ள இழந்து கொண்டு வந்து என்ன பண்ணும், சேர்க்கும். இந்த மாதம் முழுக்க உங்களுக்காக வானத்தின் பலகணிகளை என்ன பண்ற ஆண்டவர் சொல்லுங்க, வானத்தின் பலகணிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் என் மேல் ஆசீர்வாதத்தை வர்ஷிக்கிறார். ஆமென். இந்த ஆசீர்வாதம் சொல்லும் போது 1 2 இல்லைங்க, மொத்தமும். அல்லேலூயா. ஒரு மனுஷனுக்கு சுகமா உண்டு, ஆரோக்கியமா உண்டு, நல்வாழ்வா உண்டு, ஏராளமா உண்டு, தாராளம் உண்டு, எதுவுமே அவர்கிட்ட இல்லைன்னு கிடையாது. ஆனால் ஏன் நடக்கலன்னா, எனக்குள்ளார ஒரு எண்ணம். அல்லேலூயா, அல்லேலூயா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? எண்ணங்களை உடை தெரியும் போது கர்த்தர் அதுல காரியங்களை மாற்ற போதுமானவரா? நீங்க நினைக்கலாம் அவர் உடைக்க முடியாதா? இல்லை, உடைக்க முடியாது. ஏன்னா எனக்குன்னு ஒரு சித்தத்தை ஆண்டவர் பண்றாரு. அந்த சித்தத்துக்கு நான் உடைச்சி வெளில வரணும். அல்லேலூயா.
அப்போ இன்னைக்கு நல்லா முடிவு பண்ணிக்கணும், ஆசீர்வாதங்களை இந்த மாதம் நான் சுதந்திரிக்க போறேன். ஆசீர்வாதங்களை நான் என்ன பண்ண போறேன்? சுதந்திரிக்க போறேன். சுதந்திரிக்கிறதுனா என்ன சொல்லியிருக்கலாம் இல்லையா? உரிமை பாராட்ட என்னது? அதை யாரு தடுத்து நிறுத்த முடியாது. எனக்காக கர்த்தர் ஆசீர்வாதங்களை திறக்கிறார். அதை யாரும் தடுக்க முடியாது. ஏன்னா அது என்னது? கல்வாரி சிலுவையின் மூலமாக என் பக்கம் கர்த்தர் திருப்பி இருக்கிறார். அதனால திருப்பின ஆசீர்வாதத்தை யாரு திருப்ப முடியாது. அதை யாரு பூட்டவும் முடியாது. பக்கத்தை சொல்லுங்க, அவர் திறந்தா பூட்ட முடியாது, அவர் பூட்டுனா யாரும் திறக்க முடியாது. எல்லா கதவுகளையும் திறக்க தேவன் போதுமானவராய் இருக்கிறார். ஆமென். அதனாலதான் ஏசாயா 45 சொல்றாரு, கோரேசுக்கு முன்பாக சொல்லும்போது சொல்றார், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்வுகளை முறித்து. சும்மா இல்ல, முறிக்கிறதுனா சொன்ன காலையில தான். கருப்பை எப்படி உடைப்பான்? காலால உடைச்சிருக்கலாம், டொப்புன்னு ஒரு சத்தம் வரும் இல்லையா? அத மாதிரி முறிச்சு எடுக்கிறார். ஏன்னா எனக்காக வரக்கூடிய ஆசீர்வாதத்தை யார் தடுத்து நிறுத்தவே? இன்னைக்கு உங்களை பார்த்து சொல்றாரு ஆண்டவர், வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்வுகளை முறித்து அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்பிடத்தில் இருக்கிற புதையல்கள் நமக்கு என்ன பண்றாராம்? யாருக்கு தரா? சொல்லுங்க பக்கத்துல, உனக்கு தானா? வெண்கல கதவுகளை உடைத்து, சொல்லுங்க, வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்வுகளை முறித்து, சொல்லுங்க, முறிச்சு கொடுக்கிறாராம். அல்லேலூயா. யார் தடுத்து நிறுத்த முடியாது, யாரும் பூட்ட முடியாது. ஆமென். அப்ப நம்முடைய இந்த வார்த்தைகள் எனக்குள்ளார ஆதிக்கம் செலுத்தி என் மைண்ட் எப்போது எதை பத்தி இருக்கணும்? உடஞ்சிருச்சு வந்துகிட்டு இருக்குது. உடஞ்சிருச்சு என்ன பண்ணுது? வந்துகிட்டு இருக்குது. நீங்க பாருங்க, ட்ரெயின்ல போறவங்களுக்கு தெரியும். ட்ரெயின் உடனே அந்த வேர் இஸ் மை ட்ரெயின் ஆப்பை போட்டு பார்ப்பாங்க, எங்க வந்துட்டு இருக்குது. வந்துருச்சுங்க மயிலாடுதுறை, வந்துருச்சுங்க சீர்காழிக்கு, வந்துருச்சுங்க வைத்தீஸ்வரன் கோயிலுக்கு. அப்படியே ஒன்னொன்னா சொல்லிட்டே வருவாங்க பாருங்க. ஏன்னா அவங்களுக்கு என்ன பண்ணுது? அப்ப என்ன பாருங்க, அதை பார்க்க 10:1 யோசிச்சு பாருங்க. அது முள்ளு மாறம், அது என்ன பண்ணுதாங்க? சத்தத்தை காணுமே. இன்னைக்கு சொல்ற முள்ளு மாறமும் வரும். அல்லேலூயா. ஒரு ட்ரெயினே கரெக்டா வந்து நிறுத்துறான்னா ஒரு நிமிஷம் நமக்கே தெரியாது, ஒரு நிமிஷத்துல வண்டி எடுத்துருவான் இல்லையா? அதுக்குள்ள ஒரு ஆமா, ஏன்னா அவனுக்கு கரெக்டா என்ன பண்ணும்? அப்ப யோசிச்சு பாருங்க, இந்த ட்ரெயினை ஓட்டுறவனே முள்ளு மாறாம ஓட்டுறான்னா எல்லாத்தையும் அண்ட சராசரி உண்டாக்குன தேவன் எத்தனை பேர் ஆமென் சொல்லுது? அல்லேலூயா. அப்ப நல்லா விளைவிக்கணும். வெண்கல கதவுகளை உடைக்கிறாரு. சொல்லுங்க, வெண்கல கதவுகளை உடைக்கிறாரு, இருப்பு தாழ்பாகளை முறிக்கிறாரு, அந்தகாரத்துல இருக்கிற பொக்கிஷங்களை எனக்கு கொடுக்கிறார். ஆமென். அப்போ பயப்பட வேண்டிய அவசியம், கவலைப்பட வேண்டிய அவசியம். சொல்லுங்க பக்கத்துல, கவலைப்படாத, கவலைப்படாத. ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அப்ப வெண்கல கதவுல என்ன பண்றாரு? அப்ப ஒரு மிகப்பெரிய சந்தோஷத்தின் நாளாய், ஒரு ஆர்ப்பரிப்பின் நாளா இருக்கணும். ஒவ்வொரு நாளும் எப்படி இருக்கணும்? சந்தோஷத்தின் நாளாய், ஆர்ப்பரிப்பின் நாளா என்ன பண்ணும்? இருக்கணும். எப்ப பார்த்தாலும் தொங்கி போயே இருக்கக்கூடாது. இப்படியே இல்ல. வெண்கல கதவை எனக்காக உடைக்கிறாரு, இருப்பு தாழ்பார் என்ன பண்றாரு? முறிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அவர் உடைக்கும் போது, முறிக்கும் போது அதை தடுக்கக்கூடிய அதிகாரம் யாருக்கும்? சொல்லுங்க, யாருக்கும் இல்லை. யாருக்கும் இல்லை. ஒருவரும் திறக்க கூடாதபடி பூட்டுகிறவர், ஒருவரும் பூட்ட முடியாதபடி திறக்கிறவர். ஹல்லேலூயா. அப்ப பயப்பட வேண்டிய அவசியம் திறவு. அது எப்படி சொல்றாரு பாருங்க, தாவீதின் திறவுகோல்களை. ஹல்லேலூயா. யோசிச்சு பாருங்க, தாவீது எம்மா வச்சிருந்தாங்க, அந்த சாவிதான் என்கிட்ட கொடுக்குறாரு, உங்கள்கிட்ட கொடுக்குறாரு. ஹல்லேலூயா. சரி, இன்னொரு விஷயத்துக்கு வரும். அப்ப இன்னைக்கு அதெல்லாம் ரைட்டு தாங்க. ஆனா ஏதோ என் வாழ்க்கையில போற ரூட் சரியில்லாத ரூட்டாவே இருக்குது, எல்லாமே பிரச்சனையாவே என்ன பண்ணுது? அவர் சொல்றாரு, கோணலாம் செவ்வையா மாத்துறேன். என்ன பண்றாராம்? ரூட்டை கிளியர் பண்றாரு. சொல்லுங்க, என் ரூட்டை கிளியர் பண்றாரு. ஆசீர்வாதத்தின் ரூட்டா, பலத்தின் ரூட்டா, ஆரோக்கியத்தின் ரூட்டா கர்த்தர் என்ன பண்றாரு? மாற்றுகிறார். ஆமென். அன்னைக்கு அப்படிதான் பஸ்ஸை பத்தி பேசிட்டு வந்தேன் பாருங்க. கிறிஸ்டின் கேட்டுச்சு, பஸ் ரூட்டுக்கெல்லாமா காசு பாருச்சு? ரூட்டுக்கு தாண்டா காசு. என்ன எதுக்கு தான் காசு? பஸ்ஸுக்கு காசு கிடையாது. பஸ்ஸுக்கு 40 லட்சம் 50 லட்சம் இருந்தா முடிஞ்சிடும் அதிகபட்சமா, அவ்வளவுதான். ஆனா ரூட் எவ்வளோ? குறைஞ்சபட்சம் 1 கோடி 1.5 கோடி ரூட்டு. இங்கேருந்து மயிலாடுதுறை போகிறதுக்கு ஒரு ரூட்டு பிடிக்கிறாங்கன்னா 1.5 கோடி ஒரு அந்த ரூட்டு, அந்த டைமு. ஆனால் பாருங்க, அதுக்குள்ளார அடித்து மோதிக்குவான் பஸ். ஏன் அவ்வளோ வேகம் போடுறான்னா, அது அடுத்த 1.5 கோடி ஒரு பஸ் ரூட்டு ஒன்று வந்துட்டு இருக்குது. சத்தத்தை காணும். இப்போ நம்ம ரூட்டை அந்த மாதிரி நடத்த போறாரு ஆண்டவர். அதான் கோணால என்ன பண்றாரு? செவையா
அப்ப என் ரூட்டு கோணலா இருந்தா அதை சரிப்படுத்தி அப்போ 1.5 கோடி ரூட்டு. ஹல்லேலூயா. அந்தகாரத்தில் இருக்கிற பொக்கிஷங்களை எடுத்து என் ரூட்ல வைக்கிறாரு. கோணலம் செவ்வையா என்ன பண்ற கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப யாருக்கும் எதுக்கு நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல, அஞ்ச வேண்டிய அவசியம் இல்ல. ஆனா யாருக்கு கீழ்ப்படியணும்? நல்லா கரங்களை தட்டுங்க, உங்களுக்கே தட்டிங்க. என்ன அந்த டீச்சருக்கு கீழ்படிஞ்சிட்டேன், அந்த வாத்தியாருக்கு கீழ்படிஞ்சிட்டேன், அந்த பிரின்சிபாலுக்கு கீழ்படிஞ்சிட்டேன் இல்லைங்க. கர்த்தருக்கு கீழ்ப்படியும் போது ஹல்லேலூயா. கர்த்தருக்கு நீங்க எப்பெல்லாம் கீழ்ப்படிதுன்னா எப்பெல்லாம் ஆமாப்பா 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 ஆமாஞ்சாமி போட்டீங்கன்னா அது மாட்டி வேலை நடந்துக்கிட்டே என்ன பண்ணும்? எத்தனை ஆமேன்னு சொல்லுது? ஹல்லேலூயா. ஆமேன்னா என்ன அர்த்தம்? அப்படியே ஆகட்டும். அப்பா சொல்லும் போதெல்லாம் அப்பா நான் எனக்கு ஓகே, அப்பா சொல்றாரு நான் எனக்கும் ஓகே தான், ரெண்டும் ஓகே தான், உனக்கு தான் எல்லாம் ஆசீர்வாதமும். ஆமென். அப்ப வெண்கல கதவுகளை உடைத்து இருப்பு தாழ்வுகளை முறித்து அந்தகாரத்தர பொக்கிஷங்களை உனக்கு கொடுப்பேன். அப்ப என்ன நடக்குமா? அதனால 45ல உனக்கு கொடுப்பேன். நான் ஆகிய யாக்கோபின் நிமித்தமும் நான் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் நிமித்தமும் உன்னை பேசொல்லி அழைத்து நீ என்னை அறியாதிருந்தும் உனக்கு நாமம் தரித்தேன். நானே கர்த்தர், வேறொருவர் இல்லை, என்னை தவிர தேவன் இல்லை, என்னை தவிர ஒருவரும் இல்லை என்று சூரியன் உதிக்கிற திசை தொடங்கி திசையிலும் அறியும்படிக்கு நீ என்னை அறியாதிருந்தும் நான் உனக்கு இடைக்கட்டு கட்டினேன். நானே கர்த்தர், வேறொருவர். அப்ப யோசிச்சு பாருங்க, என்னை சரியான திசையில கொண்டு போய் நிறுத்தணும்னு கர்த்தர் எல்லாவற்றையும் எனக்கு சாதகமா என்ன பண்றார்? கர்த்தர் மாற்றுகிறார். ஆமென். இன்னைக்கு உங்களுக்கும் எனக்கும் கர்த்தர் எல்லாவற்றையும் சாதகமா மாத்தி எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் திறக்க போதுமானவராய் சொல்லுங்க. எல்லா ஆசீர்வாதங்களையும் கர்த்தர் எனக்கு இந்த மாதத்துல திறக்கிறார். இந்த மாதம் முழுக்க ஆசீர்வாதத்தாலும் எல்லா நன்மையாலும் நிரப்பக்கூடிய மாதம். இடங்கொள்ளாமல் போகும் மட்டும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் என் மேல் வருஷிக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஒவ்வொரு நாளும் இதான் நம்ம வீட்டுல பேசணும். நம்ம வீட்டுல என்ன பேசணும்? இன்னைக்கு பேசிட்டு நாளைக்கு போய் இந்த அரிசியில கொஞ்சம் தான் கிடக்குது, இல்ல இல்ல இடங்கொள்ளாமல் போக மட்டும். மூட்டை மூட்டையா சொல்லுங்க, மூட்டை மூட்டையா மூட்டை மூட்டை. நம்ம போனோன்னே அங்க 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 அரிசியை திறந்த உடனே சொல்லிடுவோம். நம்ம அரிசி சொல்லிட்டு நம்மகிட்ட கொஞ்சம் தான் இருக்கிறோம் தெரியுமா அப்படின்னு. நான் பார்த்த உடனே அரிசி நம்மகிட்ட பேசுங்க. எங்க வீட்டுல அரிசி கொஞ்சம் தான் இருக்குது. அரிசி என்கிட்ட காலையில பேசிருச்சு. பார்த்தா 1.5 தான் 2 தான் இருந்துச்சு. பேசுது என்கிட்ட பேசிச்சு. உங்கள்கிட்ட பேச மாட்டது பண்ணீங்க, அரிசி பார்க்க மாட்டேங்க போல் இருக்கு. என்கிட்ட அரிசி பேசிச்சு கொஞ்சம் தான் இருக்குது அப்படின்னு சொல்லி. சரி கொஞ்சம் தான் இருக்குன்னா என்னதான் இருக்குது நான் அளந்து பார்த்தேன், கொஞ்சம் தான் இருந்துச்சு. அப்போ பாருங்க அரிசி பேசுது. அப்பதான் யோசிச்சேன், நான் ஒண்ணு பேசணும் அரிசி கிட்ட. சத்தத்தை காணுங்க. ஹல்லேலூயா. யாருக்கும் அது புரிய மாட்டேங்குது. அந்த லாங்குவேஜ் எல்லாம் ஆண்டவர் தான் கற்றுக் கொடுக்கணும். ஹல்லேலூயா. இப்ப அரிசி பேசும்போது நீங்க பேசணும். அரிசியே இடங்கொள்ளாமல் போக்கப்பட்டு என்ன பண்ணுவேன்? என் பாத்திரத்துல நீ நிரம்புவ. நீ கொஞ்சம்னு பார்த்து என்ன பயமுறுத்துறியா? இல்ல மூட்டை மூட்டையா நான் என்ன பண்ணுவேன்? ஹல்லேலூயா. என்னங்க பாக்கெட்ல இல்லைன்னா பாக்கெட்டை சொல்லுமா இல்லையா? என்ன சொல்லும்? ஒன்றும் இல்லைன்னு சொல்லும். பாக்கெட் என்ன பண்ணும்? அப்போ சொல்லணும் பாக்கெட்டு இடங்கொள்ளாமல் போக்கட்டும் நிரப்பு. ஹல்லேலூயா. இதெல்லாம் உங்களுக்கு புரியாது, எனக்கு இல்லை. இப்போ நீங்கள் பிரசவம் பண்ணால் நான் ஐயா முய்யான்னு கொத்துவேன். ஏன்னா நான் அதெல்லாம் ருசிச்சுட்டு என்ன பண்ணுறேன் இருக்கிறேன். ஹல்லேலூயா. அப்போ நல்லா முடிவு பண்ணிக்கணும். என்னை பார்த்து ஏதோ ஒன்று பேசுது, ஆனால் அதை பார்த்து நான் பேசுகிறேன். ஏன்னா அதை நான் பேசும்போதெல்லாம் அதுல இருந்து வேலை என்ன பண்ணும்? நடக்கும். ஏன்னா அவ்வளோ பெரிய உரிமையை கர்த்தர் எனக்காக பண்ணுறாரு, கொடுத்துருக்கிறார். ஆமென். அப்போ நான் உரிமை பாராட்டுறேன். எதை? ஆசீர்வாதங்களை சுதந்திரிக்கும்படி என்னை அழைச்சிருக்கிறார். ஹல்லேலூயா. என்னுடைய அழைப்பு சாதாரணமானது அல்ல, உங்க அழைப்பு சாதாரணமானது அல்ல. ஹல்லேலூயா. விசேஷமானது. சொல்லுங்க, விசேஷமானது. யாருக்குமே கிடைக்காத ஒரு மிகப்பெரிய ஸ்லாக்கியத்தை தேவன் எனக்கு கொடுத்திருக்கிறார், உங்களுக்கு கொடுத்திருக்கிறார். பக்கத்தை சொல்லுங்க, விசேஷித்த அழைப்பு உங்களுக்கு. சொல்லுங்க, விசேஷித்த அழைப்பு. இடங்கொள்ளாம மட்டும் ஆசீர்வாதங்களை கர்த்தர் உங்களுக்கு வருஷிக்க போதுமானவராய் இருக்கிறார். போதுமானதற்கும் மிகவும் அதிகமான தேவனாய் இருக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. ஹல்லேலூயா.
சரி, விஷயத்துக்கு வரும். அப்ப இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதங்களை என் மேல வருஷிக்கும்படி அந்த மாதத்தை எனக்கு ஏற்படுத்தி இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஆனா உண்மையிலே இந்த மாதத்துக்கு நான் வாக்குத்தத்தம் வேற தான் எடுத்து நிறைய ப்ரிப்பேர் பண்ணி பயங்கர பூஸ்டப்பா நின்று அதை தான் சொல்ல போறேன். ஹல்லேலூயா. அது சொல்லிச்சு. அது வசனம் தெரியுமா? நான் வண்ணாந்தரத்திலே வழியையும் அவாந்தர வெளியிலே ஆறுகளையும் உனக்கு உண்டாக்குற மைக்கேல்னு சொன்னார். எனக்கு சந்தோஷம். அப்படியே எடுத்து எடுத்து ஒன்று ஒன்றா பிரிச்சு இருந்தேன் பாருங்க. ஆனால் இந்த வார்த்தை எனக்கு வந்துக்கிட்டே இருந்துச்சு. இந்த வார்த்தை எனக்கு என்ன பண்ணுது? வந்துக்கிட்டே இருந்தது. நானும் அது எப்பயுமே நம்ம சொல்லுவோம்ல, யார் இப்போ ஜெபம் பண்ணும்போது காணிக்கை கொடுக்கும்போது அதை பேசுவோம் இல்லையா? அப்படிதான் பேசிட்டு இருந்துச்சு. நானும் அப்படியே விட்டேன் பாருங்க. விட்டுட்டு அங்கே போய் நிற்கிறேன். என் புள்ள பாடிச்சு, பாட்டு எடுத்து இந்த பாட்டு தான் அங்கே பாடிச்சு. சிறைச்சாலை அடைப்பதில்லை, சங்கிலிகள் நிரந்தரமல்ல. ஆண்டவர் திரும்ப என்கிட்ட பேசினார். ஹல்லேலூயா. அந்த நிமிஷத்துல தான் அந்த வாக்குத்தத்தை மாத்தினேன். உங்க வாழ்க்கையை இப்படிதான் ஒவ்வொரு முறையும் கோணாலாத செவையா மாற்றும். அது நமக்கு தெரியாது, சாதாரணமா எடுத்துக்குவோம். இந்த வசனம் என்னப்பா எப்ப பேசுவோம்? ஒருத்தங்க காணிக்கை கொடுத்தா, தசமமா கொடுத்தா, ஜெபம் பண்ணி அனுப்புவோம். அதுதான் நம்முடைய நிரந்தரம். ஆனா திரும்ப திரும்ப பேசிக்கிட்டே இருந்தாரு. நானும் அதை சொன்னோம்னா, இதை சொன்னவனே எல்லாருக்கும் தெரியும். இன்னைக்கு இந்த மாசம் முழுக்க போட்டு தசமபாகத்தை போட்டு தள்ள போறாரு அப்படின்னு நீங்க நினைப்பீங்கன்னே வேணான்னு விட்டேன். இங்கேருந்து அங்க போற வரைக்கும் வேணான்னே போனேன். அங்க போன உடனும் வேணான்னு முடிவுபட்டு ஜெபம் பண்ணும்போது, ஆண்டவர் நீங்க ஏதாவது ஏன்னா அது எப்பயுமே அந்த ஆராதனை ரொம்ப விசேஷமானது. கர்த்தர் பேசுவார் அது மாதிரி. அப்போ ஆண்டவரே ஏதாவது முழங்கால் படிக்கிட்டு ஜெபம் பண்ணி, என்ன ஆண்டவரேன்னா வழிதான் பேசிக்கிட்டு இருக்கிறேன். அவரு இது திறக்கிறத பத்தி என்ன பண்றாரு? பேசுறார். ஹல்லேலூயா. ஆனா சொல்றேன், வாசலை கர்த்தர் திறக்கிறார். ஹல்லேலூயா. இடங்கொள்ளாமல் போக மட்டும் கர்த்தர் ஆசீர்வதிக்க போதுமானவராய் இருக்கிறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா யாருமே டிஸ்கஸ் பண்ணல. இப்போ இந்த பாடலுக்கு யாரும் நாங்கள் டிஸ்கஸ் பண்ணவே கிடையாது. வீட்டிலேயே டிஸ்கஸ் பண்ணல. ஒன்னே ஒன்று பாடணும்னு நினைச்சோம். ஆசீர்வதிக்கும் தேவன் மட்டும் பாடும், நல்லா ஆராதிச்சு வந்துடும் அப்படின்னு தான் போனோம். ஹல்லேலூயா. எடுத்த உடனே ஆராதிச்சோம், முடிச்சோம். கரெக்டாக எடுத்து அந்த பாட்டை எடுத்துச்சு. அப்போ கர்த்தர் நம்மோட என்ன பண்ணாரு? இன்னைக்கு உங்களுக்கு நல்லா அதை சொல்லுவார். நிறைய வேலைகளில் ஆண்டவர் நம்மோட பேசுவார். ஆனால் அது நமக்கு புரியாது. நம்ம நினைப்போம், இந்த 3-10 தசமபாகத்தை கொடுக்கலன்னா இன்னைக்கு இந்த மாதம் முழுக்க போட்டு சாத்த போறாரு பிரதரு, தசமபாகத்தை ரெடி பண்ணிக்கணும். இல்லை. ஹல்லேலூயா. உங்களை இடங்கொள்ளாமல் உங்களை ஆசீர்வதிக்கிற கர்த்தர் இருக்கிறாரு. அதனால நான் அவரை கனம் பண்ண போறேன். அது வேற சப்ஜெக்ட். கண்டிப்பா 2வது வாரம் 3வது வாரம் உண்டு. ஹல்லேலூயா. ஆனா இது இன்னைக்கு அதை பத்தி பேசவே கூடாது. ஆண்டவரே, நான் தசமபாகத்தை நான் பேசக்கூடாதுன்னு தான் வந்தேன். இன்னைக்கு அங்க தசமபாகத்தை பேசவே கிடையாது. எனக்கு என்ன, கதவு திறந்து உங்களுக்கு கொட்டுச்சுன்னா கொட்டுன உடனே இங்க அடுத்து கொட்டணும். ஹல்லேலூயா. நீங்களா வந்து கொட்டி நீங்களா அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளார போகணும் கடவுள் விரும்புறார். ஆமென், ஹல்லேலூயா. ஏன்னா பழைய ஏற்பாடுல ஒரு கண்டிஷனா வந்துருச்சுங்க. புதிய ஏற்பாடு கண்டிஷனா இல்ல. உன் உள்ளம் எண்ணங்கள் கர்த்தர், எல்லாமே கர்த்தர்னு சொல்றாரு. பழைய ஏற்பாட்டுல அதை இதையும் கொடுத்துருந்தாங்களே. புதிய ஏற்பாடு எல்லாமே அவருது. எல்லாமே அவருதாங்களே. 10 கொடுக்கறது இல்ல, எல்லாம் அவருது. 10 கொடுத்துட்டு பிச்சைக்காரத்தனமா பேசுறது இல்ல. எல்லாம் அவருதா இருந்ததுன்னா திரும்ப வருது எல்லாமே எனக்கு அவர்தான் என்ன பண்ணுவாரு. ஹல்லேலூயா. அப்ப நீ நல்லா முடிவு பண்ணிக்கணும். உங்க வானத்தின் பல கனிகளை எனக்காக திறக்கிறாரு, கொட்டும் போது அவருக்கு நான் கொட்ட போறேன். ஹல்லேலூயா. நான் உண்மையில கொட்டிட்டு தான் இருக்கிறேன். இங்க நீங்க என்ன வருதோ இந்த இடத்துல வைக்கிறேன். இப்பெல்லாம் என்ன இங்க வருதோ காணிக்கை வந்த உடனே அந்த காணிக்கை எடுத்து பிரிச்சு முதல் காணிக்கை ஆட்டோவுக்கு தான். அந்த ஆட்டோவுக்கு முடிச்சுட்டு போகும்போது பெட்ரோலுக்கு என்ன பண்ணாது இருக்காது. செவ்வாய்க்கிழமை பெட்ரோலுக்கு வரும், புதன்கிழமை பெட்ரோலுக்கு வரும், வெள்ளிக்கிழமை பெட்ரோலுக்கு வரும். யோசிச்சு பாருங்க. ஒவ்வொரு முறையும் இந்த மாதம் 2 மாதம் இந்த ஆட்டோ என்னைக்கு எடுத்தோமோ அதுக்கு முன்னையாவது அப்படி இப்படி போயிடும். ஆனால் இந்த மாதம் நான் கொட்டிக்கிட்டு இருக்கிறேன். ஆண்டவரே எனக்கு வருது என்ன பண்றேன், உங்களுக்கு நான் கொட்டுறேன், நீங்க திரும்ப எனக்கு கொட்ட சத்தத்தை காணுமே. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்களும் முடிவு பண்ணணும். என் வாழ்க்கையில பலகடிகள் என்ன பண்ற கர்த்தர் திறக்கிறார். ஹல்லேலூயா. பலகடி தெரியுமா? நீங்க சொல்றேன், உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் அனுபவித்திராத
இது வரைக்கும் யோசித்திடாத, இது வரைக்கும் செயல்படுத்தாத, இது வரைக்கும் உங்க வாழ்க்கை நடக்காத காரியத்தை கத்த திறக்க போறார். ஹல்லேலூயா. எத்தனை ஆமென் சொல்லுது? அப்ப யார் அதை தடுக்க? அதுதான் இன்னைக்கு உண்மை சொல்றேன். யாரும் தடுக்க, உங்களுக்கு யாரு ஆசீர்வாதத்தை கொண்டு வந்து கொடுத்தாலும் அதை தடுக்கக்கூடிய ஆள் யாரும் இல்லை, அதுக்குரிய அதிகாரம் யார்கிட்டையும் இல்லை. ஹல்லேலூயா. சரி, விஷயத்துக்கு வரப்ப அந்த காலத்தில் இருக்கிற பொக்கிஷங்களையும் ஒளிப்படத்தில் இருக்கிற புதையல்களை எனக்கு என்ன பண்றார்? அவர் தருகிறார். ஆமென். திறக்கிறார். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. பேதுரு குறித்து நமக்கு தெரியும். பேதுரு எங்க போட்டுறாங்க? சிறைச்சாலையில போட்டுறாங்க இல்லையா? போட்ட பிறகு பார்த்தீங்கன்னா தெரியும், நமக்கு நிறைய விஷயம் தெரியும். ஆனால் இதை மட்டும் நான் சொல்ல வரேன். அந்த கதவு எப்படி திறந்துச்சுங்கிறது சொல்ல வரேன். ஹல்லேலூயா. கதவு எப்படி திறந்துச்சு? 12ஆம் அதிகாரம் அப்போஸ்தலர் எடுங்க, 12:7. அப்பொழுது கர்த்தருடைய தூதன் அங்கே வந்து நின்றான். அறையிலே வெளிச்சம் பிரகாசித்தது. அவன் பேதுரு விலாவிலே தட்டி, சீக்கிரமாய் எழுந்தர் என்று அவனை எழுப்பினான். உடனே சங்கிலிகள் அவன் கைகள் இருந்து விழுந்தது. தூதன் அவனை நோக்கி, உன் அறையை கட்டி உன் பாதரட்சைகளை தொடுத்துக்கொள் என்றான். அவன் அந்தபடியே செய்தான். தூதன் பின்னும் அவனை நோக்கி, உன் வஸ்திரத்தை போர்த்து கொண்டு என் பின்னே வா என்றான். ஆமென். அப்ப இதுவரைக்கும் வாழ்க்கையில நடக்காத ஒரு காரியத்தை கர்த்தர் என்ன பண்றாங்க? நடத்துகிறார். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில இதுவரைக்கும் நடக்காத காரியத்தை கர்த்தர் என்ன பண்றாரு? நடத்துகிறாரு. அப்ப நீங்க பாத்தீங்கன்னா தெரியும், சிறைச்சாலை கதவை திறந்து அவன் மாட்டி 1 by 1 கதவை திறந்துகிட்டே இருக்க. அவன் போய்கிட்டே என்ன பண்றான்? போய்கிட்டே இருக்கிறான். போய் வீதியில நிக்கிறான். நிற்கும் போதும் அவன் எப்படி நினைச்சிட்டு வரான்? அவன் கனவு சொப்பனம் தரிசனம் காண்ற மாதிரி காட்டிட்டு என்ன பண்றான்? நீங்க நல்லா முடிவு பண்ணிக்கணும். என் வாழ்க்கையில ஆசீர்வாதத்தின் பல கனிகளை கத்த திறக்கிறாரு. ஹல்லேலூயா. எனக்கு அது கனவு போல இருக்கும். உங்க பிரச்சனைக்கு பதில் கத்தர் கொடுக்கிறாரு. அது உங்களுக்கு கனவு போல என்ன பண்ணும்? இருக்கும். அவன் பார்க்கறான், ஏதோ கனவு காண்டுட்டு இருக்க நினைச்சிட்டு இருக்கிறான். எங்க இருக்கிற நினைச்சிட்டு இருக்கிறான் அவன்? ஆனா எங்க தான் இருக்கிறான்? இன்னைக்கு உங்க வாழ்க்கையில நீங்கள் நினைச்சிட்டு இருக்கிறீங்க, நான் பிரச்சனையில இருக்கிறேன், நான் தோல்வியில இருக்கிறேன், நான் கண்ணீர்ல இருக்கிறேன், நான் கடல்ல இருக்கிறேன். இல்ல, கர்த்தர் சொல்றாரு, எல்லாவற்றிலும் இன்னைக்கு உன்னை திறந்து அதுல இருந்து வெளியில கொண்டு வர போதுமானவராய். ஹல்லேலூயா. கடன்ல இருந்து விடுபடக்கூடிய மாதம், பிரச்சனை மாற்றங்களை ஏற்படுத்தக்கூடிய மாதம், நோயிலிருந்து விடுவிக்கக்கூடிய மாதம். ஹல்லேலூயா. கண்ணீரை ஆனந்த களிப்பாய் மாற்றக்கூடிய மாதம். நல்ல விளைக்கணும். இன்னைக்கு ஆசீர்வாதத்தின் பல கனிகள் எனக்கு திறக்கும் போது, அந்த ஆசீர்வாதம் எனக்குள்ளார வரும்போது, நான் பலவீனமா இருக்கவே, சுகவீனமா இருக்கவே மாட்டேன். பலத்தால கர்த்தர் என்ன பண்றாரு? என்னை இடை கட்டுகிறார். உங்களை பலத்தால கர்த்தர் என்ன பண்றாரு? இடை கட்டுகிறார். பேதுருவுக்கு சிறைச்சாலை கதவை திறந்த தேவன் இனி வாழ்க்கையை வரக்கூடிய எல்லா ஆசீர்வாதத்துக்கும் திறவுகோலாய் அவர் என்ன பண்றாரு? இருக்கிறார். அதை யார் தடுத்து நிறுத்த? சொல்லுங்க. யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். அதனால சொல்றேன், உங்க மைண்ட்ல தடுத்து நிறுத்திடாதீங்க. சில நேரம் நம்முடைய அறிவு, நம்முடைய அனுபவம் நம்மகிட்ட பேசும். என்ன பண்ணும்? நம்முடைய அறிவும் நம்முடைய அனுபவம் நம்மகிட்ட என்ன பண்ணும்? பேசும். அதே போல அனுபவம் மிக்கிறவங்க நம்மகிட்ட பேசுவாங்க. ஏன் அனுபவத்தில் இப்படி என்ன பண்ணாது? நடக்காது. ஆனா பேதுரு வாழ்க்கையில் என்ன பண்ணுச்சு? ஏன்னா பேதுரு அனுபவம் வேற, இங்க இருக்கிறவங்க அனுபவம் வேற. என்னுடைய அனுபவம் வேற, உங்களுடைய அனுபவம் வேற. நம்முடைய அனுபவம், உங்களுடைய அனுபவம், மற்றவங்க அனுபவம் தேவனுக்கு முன்பாக அது நிற்கவே நிற்காது. அப்ப தேவன் அங்க பாருங்க, அங்க அனுபவத்தை பெருசா பேசல. எதை தான் பெருசா பேசுறாரு? அங்க சிறைச்சாலையில பேசும்போது, பேதுருட்ட வரும்போது விலவை தட்டி எழுந்திருப்பா, ஓப்பா, வாப்பான்னு வெளில கொண்டு விட்டுறாரு. அன்னைக்கு அப்படிதான். அதே போலதான் நம்மளை இன்னைக்கு எந்த வித பிரச்சனை இருந்தாலும் அதுல இருந்து அப்படியே கரம் பிடிச்சி தூக்கி எடுக்க அவர் போதுமானவராய். சொல்லுங்க. கரம் பிடிச்சு தூக்கி எடுக்க கர்த்தர் போதுமானவராய் இருக்கிறார். போதுமானதற்கும் மிகவும் அதிகமான தேவனாய் என் தேவன் இருக்கிறார். பேதுருவை சிறைச்சாலிருந்து விடுதலை பண்ணின தேவன், விடுவித்த தேவன், என் வாழ்க்கையில அவருடைய ஆசீர்வாதத்தின் மூலமாக, அவருடைய நன்மைகளின் மூலமாக, அவர் பலத்தின் மூலமாக, அவர் சுகத்தின் மூலமாக, அவர் ஆரோக்கியத்தின் மூலமாக எல்லாவற்றிலிருந்தும் என்னை இந்த மாதத்துல விடுவிக்க போதுமானவராய் இருக்கிறார். போதுமானதற்கும் மிகவும் அதிகமான தேவனாய் என் தேவன் இருக்கிறார். ஆமென். அல்லவா? என் கடவுள் எப்படிப்பட்ட தெரியுமா? அது மட்டும்தான் தெரியணும். எனக்கு எதிராக என்ன பிரச்சனை இருக்கு? எனக்கு பிரச்சனையே நீ உங்களுக்கு முன்னாடி ஏதாவது பிரச்சனை இருந்தனா அது எனக்கு பிரச்சனையே இல்லை. சத்தத்தை காணுமே. தாவீதுக்கு முன்னாடி பெரிய பிரச்சனை நிக்குது இல்லையா? ஆனா பெரிய பிரச்சனைக்கு முன்பாக
அவனுக்கு அது பிரச்சனை இல்லை. யாருக்கு பிரச்சனை இல்லை? தாவீதுக்கு பிரச்சனை இல்லை. இன்னைக்கு நம்ம எவ்வளவு பெரிய பிரச்சனை பார்க்கலாம், அது எனக்கு பிரச்சனை இல்லை. ஏன் தெரியுமா? அதேவுடைய சமூகம் எனக்கு முன்பாக போய்கொண்டே இருக்கிறது. அது எனக்கு எந்த பிரச்சனையுமே இல்லை. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? அதனாலதான் வெளியில போகும்போது தேவனுடைய பிரச்சனை எங்களுக்கு முன்னாடி போகட்டும் ஆண்டவர் சொன்னா எனக்கு எந்த பிரச்சனை என்ன பண்ணாது, வரா. எத்தனை பேர் ஆமென் சொல்றது? ஆனா அவங்க வராது. போனாலும் செவையா என்ன பண்றாரு? மாத்துறாரு. சிறைச்சாலையை திறந்தது போல எனக்காக வைத்திருக்கிற எல்லா ஆசீர்வாதத்தை திறப்பார தவிர எனக்கு பிரச்சனை அவர் கொடுக்கிறவர் அல்ல. அல்லேலூயா. அப்ப இதே போலதான் பவுலும் சீலாவும் என்ன பண்றாங்க? சிறைச்சாலையில் இருக்கிறாங்க. அல்லேலூயா. துதிச்சு பாட்டு பாடுறாங்க, நமக்கு தெரியும் இல்லையா? ஆனா ஒரு மிகப்பெரிய இடி முழக்க சத்தம் என்ன பண்ணுதாங்க? கேக்குது. கேட்ட உடனே என்னதான் நடக்குதாங்க? சிறைச்சாலையோட கதவுகள். இன்னைக்கு சொல்றேன், நீங்களும் நானும் என் மைண்ட்ல, என் எண்ணத்துல, என் வார்த்தையில கர்த்தர் எனக்காக கதவை திறக்கிறான்னு சொல்லும்போது அது அப்படியே என் கண்ணால பார்க்க எதை பேர் ஆமென் சொல்லுது? கண்ணால் அங்க அந்த பவுல் பார்க்கிறாரு. எதை பார்க்கிறாரு? சிறைச்சாலையே உடைந்து அவருக்காக எல்லா கதவுகளும் திறவுண்டு என்ன பண்ணுது? அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு எனக்காக வைத்திருக்க எல்லா கதவுகளையும் கர்த்தர் திறக்கிறார். எல்லா கதவுகளையும் திறக்கிறார். ஆசீர்வாதத்தின் கதவுகளை கர்த்தர் எனக்காக திறக்கிறார். ஆமென். இங்க சொல்லும்போது மதகுன்னு வரும். அல்லேலூயா. மதகுன்னா அந்த ஷட்டரை சொல்லுது. யோசிச்சு பாருங்க, எவ்வளோ நாள் தடுத்து நிறுத்தினா கூட தண்ணீர்கள் வரும்போது தடுத்து நிறுத்தவே. இன்னைக்கு சொல்றேன், தேவனுடைய ஆசீர்வாதம் நமக்குள்ளார வரும்போது அதை யாரும் தடுத்து நிறுத்த முடியாது. ஆமென். மைண்ட் செட் ஆயிடுச்சா? யாரும் தடுத்த முடியாதுன்னு. அல்லேலூயா. உங்களுக்குள்ள வந்துச்சுன்னா ஒரு தட்டை தட்டி என்ன பண்ணணும்? நீங்களே உங்களை தட்டணும். தட்ட முடியலாம், பக்கத்தில் யாரும் நல்லா தட்ட சொன்னா அவங்க கொஞ்சம் தட்டுவாங்க நல்லா. ஏன்னா தட்டணும், அப்போதான் சரியா வண்டி என்ன பண்ணும்? ஓடும். இல்லைன்னா ஸ்ட்ரக்கா என்ன பண்றோம்? நின்னும். ஏன்னா நமக்கு எதிராக இருக்கிறது அப்படி இருக்குது, நமக்கு தேவைகள் அப்படி இருக்குது, நமக்கு இருக்கிற சூழ்நிலை அப்படி என்ன பண்ணுது இருக்குது. ஆனா தட்டிட்டு சொல்லணும், எனக்கு எதிராக எழும்புகிற ஆயுதம் ஒன்றும் வாய்க்காதே போம். அவ்வளவுதான். ஆன்சர் என்னதான்? வாய்க்காம. அப்ப இந்த மாலை வேலை உங்களை பார்த்து கர்த்தர் சொல்றாரு, நமக்காக கர்த்தர் கதவுகளை திறந்திருக்கிறாரு. அந்த ஆசீர்வாதம் எனக்குள்ளார என்ன பண்ணும்? வரும். அது எப்படி வரும் தெரியுமா? இடங்கொள்ளாமல் போக மட்டும் இருக்கிற வரைக்கும் என்ன பண்ணும்? வரும். ஆமென். ஹல்லேலூயா. இந்த மாதத்துல விசிட் தான் பண்ணும் ஒருத்தவங்க வீட்டுல எவ்வளவு இடம் கொள்ளாம போக இருக்குதுன்னு. ஹல்லேலூயா. சத்தத்தை காணுமே. ஹல்லேலூயா. கண்டிப்பா சொல்றேன். ஏன்னா நீங்க விசுவாசிக்க ஆரம்பிங்க, நம்ப ஆரம்பிங்க, ஏற்றுக்கொள்ள ஆரம்பிங்க. அறிவில யோசிச்சிடாதீங்க. திரும்ப சொல்ல, அறிவில. இங்க பவுலோ பேதுருவோ அறிவில யோசிக்கவே இல்லை. அறிவில யோசிக்கவே, அவங்க அறிவில யோசிச்சுட்டாங்கன்னா பாட்டு பாடி துதிச்சிருக்க மாட்டாங்க. ஹல்லேலூயா. அறிவில யோசிச்சுட்டாங்கன்னா பேதுரு தூங்கிட்டு இருக்க மாட்டாரு. பேதுரு தூங்கிட்டே இருக்கிறாரு. அவர் என்ன பண்றாரு? அப்ப யோசிச்சு பாருங்க. ஏன்னா அறிவுல யோசிச்சு பார்த்தாங்க, ஒன்றும் நடக்கல. அதனால அதுக்குள்ளார வந்துட்டாங்க. இன்னைக்கு நாமளும் அதுக்குள்ளார என்ன பண்ணும்? சில நேரம் நமக்கு பாருங்க தூக்கமே வராது. ஏன்னா நிறைய யோசிச்சு ஒவ்வொரு முடியும் நெட்டிட்டு என்ன பண்ணும்? சும்மா தான் அப்படி படுத்திருக்கோம், ஆனா அப்படி நெட்டிட்டே என்ன பண்ணும் இருக்கும். ஏன்னா அறிவுல நிறைய யோசிச்சுட்டோன்னு அர்த்தம். எத்தனை பேர் யோசிச்சீங்களோ உங்களுக்கு தான் தெரியும். அதனால அப்படியே நெட்டிட்டு நிக்காம என்ன பண்ணும்? படுத்து தூங்கணும். தூங்குனா என்ன பண்ணும்? கதவை சத்தத்தை காணுமே. ஹல்லேலூயா. அப்ப இன்னைக்கு நீங்களும் நானும் அறிவுல யோசிக்காம தேவன் சொல்ல வார்த்தையை நான் நம்புறேன், தேவனுடைய அன்புல நான் இருக்கிறேன், தேவன் என்ன நேசிக்கிறார், என்ன அவர் நேசிக்கிறதால எனக்கா கதவை என்ன பண்றாரு? திறக்கிறார். திறக்கும் போது அதை யாரும் பூட்ட முடியாது. என்ன திறந்து அந்த ஆசீர்வாதத்துக்குள்ளார என்ன பண்ணுவார்? கர்த்தர் என்னை நடத்த போதுமானவராய் இருக்கிறார். அங்க பேதுரு பார்த்தா தெரியும். திறந்துட்டு போய் அங்க வீட்டுல போய் தட்டுறாரு கதவை. அந்த அம்மா ஒளிச்சு பாக்குது. கதவு வழியா என்ன பண்ணுது? பாக்குது. பார்த்துட்டு திறக்கவும் இல்லை. அது என்ன பண்ணுது? மூடிட்டு அப்படிங்குது. ஆனா எல்லாரும் பயப்படுறாங்க, எப்படி நடந்திருக்குமான்னு. அப்படிதான் வீட்டுல ஆசீர்வாதம் வரும். ஹல்லேலூயா. சத்தமே காணுமே. அப்படிதான் ஆசீர்வாதம் இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை கர்த்தர் கொடுக்க போதுமானவராய் இருக்கிறார். என் வாழ்க்கையில் அது பலிக்கும். என் வாழ்க்கையில வந்து என்ன பண்ணும்? பலிக்கும். அப்படிப்பட்ட ஆசீர்வாதங்களை கர்த்தர் மாதம் என்ன பண்றாரு? திறக்கிறார். ஆமென். ஹல்லேலூயா. அப்ப இன்னொரு காரியத்தை பார்த்து முடிச்சிரும்.
யாக்கோபை குறித்து நமக்கு நல்லா தெரியும். அல்லேலூயா. யாக்கோபு கோலும் கையுமா என்ன பண்றான்? போறான். போகும்போது பலதரப்பட்ட கேள்விகள், ஆனால் கேள்விக்கு பதிலே தெரியாம தான் என்ன பண்றான்? போறான். இன்னைக்கு உங்க வாழ்க்கையில் சில கேள்விகளுக்கு பதில் தெரியலன்னா நீங்க மட்டும் பிரயாணம் பண்ணிக்கிட்டே போங்க. பதில் தெரிய என்ன பண்றாங்க? பிரயாணம் பண்ணிக்கிட்டே போங்க. அவன் பிரயாணம் பண்ணிக்கிட்டே போறான். இரவு ஆயிடுச்சு, என்ன பண்றான்? கல்லை எடுத்து வச்சு என்ன பண்றான்? படுக்கிறான். ஆனால் அவன் தூங்குறான். கர்த்தர் அவனுக்காக வேலை செய்யறார். அல்லேலூயா. இன்னைக்கு சொல்றேன், அவன் தூங்கும் போதெல்லாம் வேலை செய்யறாரு. ஏன் தெரியுமா? அவர் தூங்குகிறதும் இல்லை, உறங்குகிறதும் இல்லை. இவன் தூங்கிட்டு இருக்கிறான், அவர் வேலை செய்யறாரு. என்ன மாதிரி வேலை செய்யறது தெரியுமா? ஒரு ஏணி பரலோகத்திலே இருக்குது. ஏ அப்பா, எனக்கெல்லாம் யோசிச்சு பார்த்தேன், என்னடா நமக்கு நம்ம சொல்லும்போது நமக்கு ஒரு ஏதாவது சிபாரிசு இருந்தா தேவையில்லாம, இல்ல பரலோகத்திலே ஒரு சிபாரிசு எனக்கு இருக்குது. சத்தத்தை காணுமே. ஹல்லேலூயா. அப்ப அங்கிருந்தே தேவதூதர் என்ன பண்றாங்க? வேலையை ஆரம்பிச்சுட்டாங்க. இன்னைக்கு சொல்றேன், இயேசுவின் நாமத்தினாலே இதே எண்ணங்கள், இதே சிந்தையில இருந்தீங்கன்னா உங்களுக்காக அங்க வேலை நடந்துகிட்டே என்ன பண்ணும்? இருக்கும். சிந்தையை மாத்திட்டுனா அங்க நின்றுடும். விளங்குச்சான்னு தெரியல. எனக்கு யாரும் உதவி இல்லைன்னா அங்க அப்படியே நிப்பாங்க தேவதூதர்கள். சத்தத்தை காணும். அதை விட்டுட்டு யாருன்னு யாரும் பார்த்தாலும் அங்க நிற்கும். ஆனா நான் மாட்டி கர்த்தர் எனக்கு சகாயர், மனுஷன் எனக்கு என்ன செய்வான்னு படுத்துட்டோம்னா ஏனி வேலை நடந்துட்டே இருக்கும். ஹல்லேலூயா. அப்படிதான் வேலை யாக்கோபு நடந்துச்சு. அவன் மாட்டியும் படுத்திருக்கிறான், வேலை நடக்குது. ஆனா வேலை நடக்கும்போது அவனுக்கு தெரியுது, அப்பா இது பயங்கரமான இடம், சாதாரண இடம் இல்லவே இல்லை, இங்க யார் தான் இருக்கிறான்? சத்தத்தை காணுமே. சரியா உங்களுக்கு கேட்க மாட்டேங்குது. இங்க தேவன் இருக்கிறாரு. அங்கன்னா என்ன? இங்க இருக்கிற தேவன் என்கிட்ட இருக்கிறாரு, என் கூட இருக்கிறாரு. ஹல்லேலூயா. அதனால நான் எங்க போனாலும் நான் பயப்பட வேண்டிய அவசியம் இல்ல. போறான் பாருங்க, கிட்டத்தட்ட 20 வருஷம் ஆகி போச்சு அவன் வாழ்க்கை பயணத்துல. ஒண்ணு பார்த்த மாதிரி. ஆனா வெளியில வரும்போது பார்த்தான்னா 2 பரிவாரத்தை என்ன பண்ணுது? கிட்டத்தட்ட 7 14 வருஷம் அங்க நல்லா எனக்கு வந்துச்சு. 7 14 வருஷம் மனைவிகளுக்காக போச்சு இல்லையா? 14 வருஷம் போச்சு. ஆனாலும் பாருங்க, நல்ல மாமனாரு விடவே மாட்டேங்கிறான். நல்ல மாமனார் பண்ண மாட்டேங்கிறான், விடவே மாட்டேங்கிறான். ஆனாலும் விடவே மாட்டேன். கர்த்தர் விடுறதா? இன்னைக்கு சொல்றேன், கர்த்தர் ஒரு நாள் நம்மளை விடவே மாட்டார். நாம வேற நினைச்சிட்டு இருக்கலாம், விட்டுட்டாரு போல் இருக்கு, யாரும் என்ன கவனிக்கல, யாரும் எனக்கு உதவி செய்யல, அவ்வளவுதான் போல் இருக்க. இல்லைங்க, கர்த்தர் எனக்காக காரியங்களை செய்ய போதுமானவராய் இருக்கிறாமேன். அதான் வாயை திறந்து கர்த்தர் எனக்கு எப்படிப்பட்டவர்னு நான் பேசும்போது, அதை யோசிக்கும் போது இயற்கைக்கு அப்பாற்பட்ட காரியத்தை கர்த்தர் என்ன பண்றாங்க. அப்ப யாக்கோபோடு அங்க படுத்து தூங்க எழுந்திருந்து போய் 14 வருஷம் போச்சு. ஆனால் அதன் பிறகு வர ஆசீர்வாதத்தை லாபானால தடுக்கவே முடியல. ஏன்னா அவன் தடுக்க பெரிய ஆளா வரான். நீங்க நல்லா யோசிக்கணும், யாரெல்லாம் நமக்கு தடுக்கிறாங்களோ அதன் மத்தியில கர்த்தர் என்னை பெரிய லெவல்ல உயர்த்த போதுமானவராய். ஆனா ஏன் என்ன உயர்ந்திருக்கா? என் வார்த்தைகள் உயர்ந்திருக்கா? என் சிந்தனைகள் உயர்ந்திருக்குதா? என் யோசனைகள் உயர்ந்திருக்குதா? அப்படி உயர்ந்திருக்கும் போது அந்த ஆசீர்வாதத்தை யாரும் தடுக்கவே முடியாது. எவ்வளவோ தடுத்து பார்த்தா லாபான், ஆனா தடுக்கவே முடியல. ஆனால் கர்த்தர் அவனை ஆசீர்வதித்து நடத்தினார். 2 பரிவாரம் என்ன பண்ணான்? ஹல்லேலூயா. கர்த்தர் யாருன்னு அவனுக்கு காண்பிச்சிட்டார். அதை பார்க்கும்போது நமக்கு தெரியணும், ஏன் கர்த்தர் எப்படிப்பட்டவர். யாக்கோபை பார்க்கும்போது என்ன பார்க்கணும்? வேணாங்க, அவன் 2 பொண்டாட்டிக்காரங்க இல்லை, அவன் அப்படி பார்க்கக்கூடாது, அவங்க கூட கர்த்தர் இருந்தாருங்க. நிறைய பேர் அதெல்லாம் விட்டுருவாங்க அந்த பேச்சியை. வேணாம் போ அப்படின்னு சொல்லு. ஆனால் நான் நினைக்கிறேன்னா, நல்லா முடிவு பண்ணு, நான் என்ன நினைக்கிறேன்னா, யாக்கோபோட கர்த்தர் இருந்தார். 2 பரிவத்தை என்ன பண்ணாரு? கொண்டு வந்தாரு. அதனால கர்த்தர் என்னோட என்ன பண்றாரு? சொல்லுங்க, கர்த்தர் என்னோட இருக்கிறார். என்னை விட்டு விலகுவதும் இல்லை, என்னை கைவிடுவதும் இல்லை என்று அவர் சொல்லியிருக்கிறார். சொல்லுங்க, அவர் சொல்லியிருக்கிறாரு. என்னை விட்டு விலக மாட்டாரு, என்னை கைவிட மாட்டாரு. அதனால நான் வனாந்தரமா இருந்தாலும் அங்க வழியை உண்டாக்குவார், வனாந்தரமா இருந்தாலும் வழியை உண்டாக்குவார், அவாந்தர வெளியா இருந்தாலும் அங்க ஆறுகளை ஓட செய்வார். ஆமென். ஹல்லேலூயா. வனாந்தரம் எப்படிப்பட்டு தெரியுமா? நின்னோம்னா எந்த பக்கம் வழின்னே நமக்கு என்ன பண்ணாது, எல்லாம் ஒரே மாதிரி என்ன பண்ணும் இருக்கும். எந்த வழியில போறது, அங்க பைபிள் அதை நிறைய படிச்சு பார்த்தா, அதை பண்ணும்போது வனாந்தரத்தை ஒரே வழிதான். ஹல்லேலூயா. ஒரு வழியை உண்டாக்குறார். ஆனா அவாந்தர வெளி எப்படி தெரியுமா? ஒண்ணுமே விளையாது, அது விளையிறதுக்கு வாய்ப்புமே இல்லை. கரடு முரடான பகுதி, அங்க விளையவே விளையாது. ஆனா அங்க சொல்றாரு, என்ன பண்றாரு அவரு?
ஆறுகளை. அப்ப யோசிச்சு பாருங்க, இன்னொரு இதுல வந்து ஆறுகள் வருது, இன்னொரு மொழிபெயர்ப்பு பார்க்கும்போது ஊற்றுகள்னு வருது. அல்லேலூயா. அப்ப யோசிச்சு பாருங்க, ஆறுகளையும் ஊற்றுகளையும் கர்த்தர் எனக்காக என்ன பண்றாரு? திறக்கிறார். ஆமென். அப்ப ஆறுகளையும் ஊற்றுகளையும் கர்த்தர் திறக்க 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 என் வாழ்க்கையில இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதம் வந்துகிட்டே என்ன பண்ணும்? சத்தத்தை காணுமே. அப்ப நல்லா முடிவு பண்ணிக்கணும், இன்னைக்கு எனக்கு கதவை திறந்துட்டாரு. உங்களுக்கு கதவு திறந்துட்டாரா? ஹல்லேலூயா. வானத்தின் பல கனிகளை கதவை என்ன பண்றாரு? இந்த மாதம் திறக்கிறார். இடங்கொள்ளாமல் போக மட்டும். இங்க நிரம்பும், இங்க நிரம்பும், இங்க நிரம்பும். பீரோல என்ன பண்ணுவோம்? பீரோ இருக்குதா? இருக்குது. பீரோ இருக்குதா? சத்தத்தை காணோம். நிரம்பும். மனது எண்ணங்கள் மாற்றப்பட்டுச்சுன்னா சொல்றேன், கர்த்தருடைய ஆசீர்வாதத்தை நான் பெற்றுக்கொள்ள முடியும். அப்ப இன்னைக்கு வானத்தின் பல கனிகளை திறந்து இடங்கொள்ளாமல் போக மட்டும் ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதம். கேட்டுட்டு போற மாதம் இல்ல, பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதம். அல்லேலூயா. நான் கேட்டுட்டு போற மாதம் இல்ல, நான் பெற்றுக்கொள்ளக்கூடிய மாதம். அதான் ஜெபத்தில் எவைகளை கேட்டுக்கொள்வீர்களோ அவைகளை பெற்றுக்கொள்வென்று விசுவாசியுங்கள், அப்போது அவைகள் உங்களுக்கு உண்டாகும். ஆமா, ஜெபிக்கிறேன்னா அது கிடைக்குமா அப்படின்னு ஜெபிக்கிறது இல்ல, பெற்றுக்கொள்வேன். சொல்லுங்க பார்க்க, பெற்றுக்கொள்வேன், பெற்றுக்கொள்வேன், கண்டிப்பா பெற்றுக்கொள்வேன். எனக்காக கர்த்தர் வாசல்களை திறக்கிறார். வாய்ப்புகளை எனக்காக கர்த்தர் உண்டாக்குகிறார். அவாந்தர வெளியா இருந்தாலும் ஆறுகளை ஓடச் செய்வார். வனாந்தரமா இருந்தாலும் வழியாய் அவரே இருப்பார். ஆமென். என்றுக்கலாமா?